திமுகவை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஏன் குழி தோண்டி போச்சிட்டிங்களா? அவ்வளோ கேவலமான ஆட்சி செஞ்சுருக்கோம். எங்கள் அளவுக்கு யாரும் ஆட்சி கொடுத்துட முடியாது, அந்த ரேஞ்சில் தொட முடியாதா? உங்களை அழிக்கிறதுக்கோ கொல்றதுக்கோலாம் தாவேக்கா வரல. தாவேக்கா வந்தது நல்ல ஆட்சி கொடுக்கறதுக்கு. புரியுதுங்களா? உங்களை தொட முடியாது, கிட முடியாது, எங்களை தொட்டு கூட பார்க்க முடியாதுன்னா உங்களை பார்த்து கண்ணீர் விட்டு உண்மையிலுமே கதறாங்க. பெர்னா பீச்சில் இறங்கி தற்கொலை பண்ணிக்க போகிறாங்க தூய்மை பணியாளர்கள். அப்படி தான் ஒரு ஆட்சி இருக்குது. என்ன தொட்டு கூட பார்க்க முடியாது. ஆனால் இப்போ திமுகவை அழிக்கணும்னு சொல்லி அரசியலுக்கு வந்து எல்லாருமே அழிஞ்சு போனதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஏன் இந்த விஷயம் எம்ஜிஆருக்கு பொருந்தலை? கூட்டணி போனாரா? அழிஞ்சு போனாரா? உங்களை அழிச்சாரு. எல்லாராலையும் முடியாத ஒரு விஷயத்த விஜயால எப்படி முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ரொம்ப தப்பான ஒரு தரவுகளை விஜய் எடுக்க சொல்கிறார். இந்த 4.5 வருஷத்தில் எவ்வளவு குழந்தைகள் மீது பாலியல் வன்புணர்வு, இளம் பெண்கள் மீது பாலியல் வன்புணர்வு, இந்த ஆட்சியில் மட்டும் புதுசாக இன்னொன்று சேர்த்து எடுக்க வேண்டியது இருக்குது. எவ்வளவு முதியவர்கள் மீது பாலியல் வன்புணர்வு. இப்போ விஜய் அவர்கள் இதெல்லாத்தையும் எடுத்துட்டு விஜய் என்ற ஒரு நபர் வராத பொழுதே இப்படின்னாக்கா அவர் வந்து நிற்கிறார் தம்பி. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் உறவாக இருக்கிறார் தம்பி. ஒரு தலைவனை பார்த்து தொண்டர்கள் ஆஸ்வாசப்படுறாங்க, அழுகிறாங்க, எமோஷன் ஆகிறாங்க. ஒரு பாண்டிங் கனெக்ஷன் இருக்குது. இங்கே உங்களை பார்த்தா செய்கிறாங்களா? மக்களுக்கு புதுசாக ஒரு மாற்றம் தேவைன்னு நினைக்கிறாங்க. அவங்க கமல்ஹாசனையும் பார்த்துட்டாங்க, சரத்குமாரையும் பார்த்துட்டாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. பொழுது எவ்வளவு நீங்கள் விஜய்க்கு எதிராக கட்டமைத்தாலும் 26 கட்சி சேர்ந்து நடத்தினாலும் உங்களை அதை மயிரா கூட கன்சிடர் பண்ணுங்க. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மக்களே, அன்பு வணக்கம். இன்று நம்ம சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் நடராஜ். திமுகவை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை யார் குறிப்பிட்டு சொல்கிறார் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ சமீபத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தாவேக்கோட இந்த சிறப்பு பொதுக்குழு நடந்திருந்தது. அதில் இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் பேசினது என்னென்னா, திமுகவை அழித்திடும், ஒழித்திடும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேசியிருந்தாங்க. இப்போ தாவேக்கா 2 வருடங்கள் 9 மாதம் ஆன ஒரு கட்சி தான். அப்படி இருக்க ஒரு கட்சி எப்படி 75 வருடம் பாரம்பரியம் கொண்ட ஒரு கட்சியை அழிச்சிட முடியும்? அதுக்கான அந்த சாத்தியம் முதல்ல இருக்கா? அவர் என்ன சொன்னார் ஸ்டாலின்? எந்த கும்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. ஏன் குழி தோண்டி போச்சிட்டிங்களா? சொல்லு தம்பி. தொட முடியாத நீங்களே குழி தோண்டி போச்சிட்டிங்களா? தொட முடியாத தூரத்துல உயரத்துல இருக்கு. அப்போ ஊரை விட்டு ஓட்டிங்க. தொட்டு கூட பார்க்க முடியாது. விஜய் முடிச்சு வரதுக்கு முன்னாடி நானே புதைச்சிடுறேன் அப்படின்ற விஷயத்த நீங்கள் வாக்கு மூலமாக கொடுக்குறீங்களா? தொட்டு கூட பார்க்க முடியாதுன்னா இந்த மோசமான ஆட்சி எங்களை மாதிரி இந்த ரேஞ்சில் யாராலையும் உங்களால் ஆட்சி செய்ய முடியாது, அந்த வகையில் எங்களை தொட முடியாதுன்னு சொல்கிறீங்களா? அவ்வளோ கேவலமான ஆட்சி செஞ்சுருக்கோம், எங்கள் அளவுக்கு யாரும் ஆட்சி கொடுத்துட முடியாது, அந்த ரேஞ்சில் தொட முடியாதா? இல்லை தம்பி நல்லா புரிஞ்சுங்க, உங்களை அழிக்கிறதுக்கோ கொல்றதுக்கோலாம் தாவேக்கா வரல. தாவேக்கா வந்தது நல்ல ஆட்சி கொடுக்கறதுக்கு, உங்களை இங்கேருந்து மாற்றுறதுக்கு, ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான். புரியுதுங்களா? உங்களை தொட முடியாது, கிட முடியாது, எங்களை தொட்டு கூட பார்க்க முடியாதுன்னா நான் கேட்குறேன், 10 வருஷம் தொடர்ந்தாப்புல நீ ஜெயிச்சிருக்கியா? திமுக மேலே தொட முடியாதுன்ற 5 வருஷத்துக்கு ஒரு இழுத்து போட்டு அடிக்கிறாங்க. உனிய 10 வருஷம் வராமல் கிடந்த ஞாபகம் இருக்கா? அப்புறம் தொட முடியாதுன்னா இதே கேட்குறவன் கேன வந்தால் கேப்பையில் நெய் உழுதுன்னு வாங்கல, அந்த மாதிரி இது என்ன உருட்டு? தொடர்ந்தாப்புல 2 வாட்டி தொடர்ந்தாப்புல ஜெயிச்சிருக்கியா? இப்போ இந்த மாதிரி ஜெயிப்பன்னு சொல்கிறாங்களே சார் திமுகவினர். இப்படி தான் வருஷம் சொன்னீங்க. ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் சொன்னீங்க. தம்பி விஜய் என்ற ஒரு நபர் வராத பொழுதே இப்படின்னாக்கா அவர் வந்து நிற்கிறார் தம்பி. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் உறவாக இருக்கிறார் தம்பி. ஒரு தலைவனை பார்த்து தொண்டர்கள் ஆஸ்வாசப்படுறாங்க, அழுகிறாங்க, எமோஷன் ஆகிறாங்க. ஒரு பாண்டிங் கனெக்ஷன் இருக்குது. இங்கே உங்களை பார்த்தா செய்கிறாங்களா? உங்களை பார்த்து கண்ணீர் விட்டு உண்மையிலுமே கதறாங்க. பெர்னா பீச்சில் இறங்கி தற்கொலை பண்ணிக்க போகிறாங்க தூய்மை பணியாளர்கள். அப்படி தான் ஒரு ஆட்சி இருக்குது. என்ன தொட்டு கூட பார்க்க முடியாது? இந்த திராவிட மாடல்னு சொல்லி திராவிடத்தை கேவலப்படுத்துறத விட ஸ்டாலின் மாடல் ஆட்சின்னு இனிமேல் சொல்லுங்கள். எங்களுக்கு அப்போ தான் ஞாபகம் இருக்கும். ஏன்னா முதல் முறை முதலமைச்சர், கடைசி முறை முதலமைச்சர் அதுதான். திருப்பி நீங்கள் அடுத்த 5 வருஷத்தில் உட்காருவதற்கான வாய்ப்பே கிடையாது தம்பி. நீங்கள் உங்களை இது வரைக்கும் எதிர்க்க ஆள் இல்லாத பொழுது நீங்கள் கம்பு சுற்றுனீங்க, ரைட்? புரியுதா? எதிர்க்க ஆள் வந்ததுக்கப்புறமும் உண்மையாலுமே போய் கம்பும் சுற்றுனீங்க, சிலம்பம்ன்ற பேரில், கரெக்டா? அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு சமகாலத்தில் விஜய் அவர்கள் எந்த மாதிரியான ஆட்சியை கொடுக்கணும்னு விரும்புகிறார் தெரியுமா? எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ரெடி ஆகிட்டு இருக்கு தம்பி. அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ நீங்கள் அந்த ஆட்சி முறை கொடுக்கும் பொழுது எவ்வளவு ஒரு அற்புதமான ஆட்சியாக இருக்கும்னாக்கா, அந்த ஆட்சி கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தருடைய வீட்லேயும் சரி விஜயோடைய புகைப்படம் இருக்கும், ஒவ்வொரு தெருவுலையும் விஜயோடைய கொடி பறக்கும். இன்னும் சொல்லப்போனால் எதிரின்னு சொல்கிற திமுக வீட்டுக்குள்ளேயே விஜயோடைய புகைப்படம் இருக்கும். எப்படி? அங்கேயும் நம்ம 2 ஆள் இருக்காங்கல்ல, பறக்கும். நான் இப்போ தாவேக்காவுக்கு நம்ம இன்னொரு விஷயம் செய்யணும்னு சொல்கிறது எது தெரியுங்களா? ஒவ்வொரு மாவட்ட தலைவரும் 100 நபர்களை தேர்ந்தெடுங்கள். பாதுகாப்பு படை என்பதை ஒன்று உருவாக்கணும் நம்ம.
அந்த 100 நபர்கள் என்ன மாதிரியான நபர்களாக இருக்குன்னா, நம்மளுடைய பாரம்பரிய கலை அடிமுறையை கற்றுக்கிட்டவங்க, அப்புறம் வெளியிலேருந்து வந்தது கும்ஃபு, கராத்தே, மார்ஷல் ஆர்ட்ஸு, சிலம்பமாக இருக்கட்டும், வர்மக்கலையாக இருக்கட்டும், இதெல்லாம் ஏஜ் குரூப் கேட்டகரி வைஸில் 18 to 50. வர்மக்கலைக்கு மட்டும் ஏஜ் தேவையில்லை, தாத்தா வந்தாலும் வச்சு நரம்பு சுருக்கி விட்டலான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அந்த நபர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். குறிப்பாக லோக்கல் காவல்துறையில் என்ஓசி வாங்கிக்கணும், அவங்க மேலே ஏதாவது வழக்கு இருக்கான்ட்டு. நம்ம பாட்டு சண்டை பேலத்துக்கு உள்ளே போட்டக்கூடாதுல்ல. இதை கற்றுக்கொண்டு இந்த நபர்களை தேர்ந்தெடுப்பது மூலமாக 2 விதமான நன்மை. ஒன்று, தற்காப்பு கலையை பயின்ற நபர்கள் எல்லாருக்கும் மீண்டும் பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுக்குறோம். ஏன்னா 1,00,000 பேர் தற்காப்பு கலை கற்றுக்கிறான்னா 2 பேர் தான் மாஸ்டராக இருப்பான், போய் கிளாஸ் எடுப்பான். அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே அதை செய்யாமல் பயன்படுத்தாமல் வச்சுருப்பாங்க. 2வது, அந்த இளைஞர்களுக்கு கட்சி சார்பாக தனி யூனிஃபார்ம் அறிவிக்கிறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணுவோம். QRC கோடோட ஒரு ஐடி கார்டு கொடுப்போம். ஏன்னா இவங்க டூப்ளிகேட் ஐடி கார்டு போட்டு உள்ளே வந்துடக்கூடாதுல்ல. ஸோ இதன் மூலமாக இனி தாவேக்கா நடக்கக்கூடிய மீட்டிங்காக இருக்கட்டும், ஒவ்வொரு நிகழ்வுலையும் 100 நபர்கள் ஒவ்வொரு மாவட்டத்தில் வந்து அந்த யூனிஃபார்மோட நிற்பாங்க. அது கட்சிக்கு கூடுதல் பலம். இந்த வாட்டர் கேன் எறிவேன் அது எறிவேன்ற சொல்கிற சேட்டெல்லாம் இனிமேல் இருக்காது. 2வது விஷயம், ஒரு தொகுதியில் அந்த தொகுதியில் ஒரு பெண்களுக்கோ முதியோர்களுக்கோ ஒரு பிரச்சனைனாக்கா அவங்க போலீஸ்க்கு கூட கூப்பிட்றதுலாம் இப்போலாம் பயப்படுறாங்க. ஏன்னா உபேதி ஆடுன்ற பேரில் காவல்துறை நேர்மையாக எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் நேர்மையாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாத சூழலில் தாவேக்கா கலைக்கும் பொழுது நம்ம அட்வொகேட் டீமோட பசங்க அந்த களத்துக்கு போகணும். ரவுடித்தனம் பண்ணுறான், சண்டைத்தனம் பண்ணுறானாக்கா அவனை துண்டா தூக்கிட்டு ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து ஒப்பாடி கேஸ் போகிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இதெல்லாம் செய்கிறது கூடுதல் பலமாக மாறும். நீங்கள் விஜய் அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு ஆட்சியை நடத்தி கொள்வதற்கு ஒரு முயற்சி எடுக்கிறாருன்னா, இன்றைக்கி தொடர் பாலியல் குற்றச்சாட்டு நடந்துக்கிட்டே இருக்குல்ல, இதை ஒவ்வொரு நாள் நடக்குது. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி வந்து செய்தி என்னென்னா, கண்ணகி நகரில் 6ஆம் வகுப்பு மாணவி நேற்று ஸ்கூலுக்கு போனப்பில் இன்றைக்கி வரைக்கும் வரலையாம். 6ஆம் வகுப்பு குழந்தை எங்கே போகும்? அப்போ இது என்னவாக இருக்கும்ன்றது நம்ம யோசிக்க முடியல, யூகிக்க முடியல, பயமாக இருக்குது. இப்போது கோயம்புத்தூர் இஷ்யூ உங்களுக்கு தெரியும், பாலியல் வன்புணர்வு. ஒரு பாலியல் வன்புணர்வு தான் நடந்துச்சா? அண்ணா யூனிவர்சிட்டியில் நடக்குது, ஸ்கூலில் நடக்குது, வெளியிடங்கள் நடக்குது, எங்கே வேணாலும் நடக்குதுன்னும் பொழுது இன்றைக்கு ஒரு தரவுகளை விஜய் எடுக்க சொல்கிறார். என்னதுனாக்கா, இந்த 4.5 வருஷத்தில் எவ்வளவு குழந்தைகள் மீது பாலியல் வன்புணர்வு, எவ்வளவு இளம் பெண்கள் மீது பாலியல் வன்புணர்வு, இந்த ஆட்சியில் மட்டும் புதுசாக இன்னொன்று சேர்த்து எடுக்க வேண்டியது இருக்குது, எவ்வளவு முதியவர்கள் மீது பாலியல் வன்புணர்வு. இந்த முதியவர்கள் மீது பாலியல் வன்புணர்வுன்னு இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த ஆட்சியில் தான் போதையை போட்டு கஞ்சா போட்டு 80 வயசு கிழவியை கூப்பிட்டு போய் பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொண்டே விட்டான். அப்போ இதுபோல் வந்து இன்னும் பார்த்தா இன்னொருத்தர் லிஃப்ட் கொடுக்குன்னு சொல்லிட்டு இடக்காட்டில் கூட்டு போய் நீங்கள் அந்த ஆடியோ அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து 1 வாரமாக யாருன்னு சொல்லி கூட அவனை அரெஸ்ட் பண்ணாமல் இருந்தாங்க. என்ன ரீசன்னு? அனுதாபிகள். இப்போ இந்த கோயம்புத்தூர் இஷ்யூலே 3 பேர் சுட்டு கொண்டீங்கல்ல, பாலியல் வன்புணர்வு செஞ்ச பொம்பளை பிள்ளையை பற்றின தகவல் வெளியில் வந்துச்சு அண்ணா யூனிவர்சிட்டி வாரத்தில். இவன் பொறுக்கி போய் யாருன்னு நீங்கள் சொல்லலை. ஏன் அவன் முகத்தை காட்டலை? காட்டுனா நம்ம வாரியர்ஸ் எடுத்து போட்டுருவான், யாரோட ஃபோட்டோ எடுத்துருக்காங்க, இதுக்கு முன்னாடி எங்கே நின்றுருக்கானுங்க, யாருன்னு வெளியில் வந்துன்னு பயத்தில் காட்டலையான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்களே. ஏன் காட்டலை தம்பி? அவன் நான் தேச தியாகியா? அயோக்கிய போய் தானே, ஏன் காட்ட மாட்டீங்க? அவனை அடையாளப்படுத்தணும். அவனை சுற்றி வாழக்கூடிய சமூகத்தில் இருக்கவங்களுக்கு அவன் யாருன்னு தெரியணும். நாளைக்கு எப்படி அவனை நம்பிட்டு ஒரு சின்ன பிள்ளை வயசு பிள்ளைய வீட்டில் விட்டுட்டு போக முடியும்? 4 பேர் சேர்ந்து இதே மாதிரி செய்வீங்கல்ல. அவன் எவ்வளோ மோசமாக சமூகத்தில் குற்றவாளி அடையாளப்படுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது? ஏன் அவங்க மேலே கருப்பு சேவை துண்டு ஏதாவது போற்றி விட போகிறீங்களா என்ன? இல்லை. அப்போ நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ விஜய் அவர்கள் இதெல்லாத்தையும் எடுத்துட்டு அவர் ஒரு விஷயத்தை பேசினா நேஷ்னல் நியூஸ். இந்த திராவிட மாடல் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் என்ன நடந்தது, எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஏன் இது இன்னும் சரி செய்யலை அப்படின்ற விஷயத்த அவர் ஆணித்தரமாக பேசும்பொழுது இது மிகப்பெரிய கேள்விக்குறி ஏற்படுத்தும். அப்போ பெண்கள் பாதுகாப்பு, மணிப்பூர் நான் பொங்குற, குஜராத் நான் பொங்குற, உன் ஊரில் என்ன செஞ்சுருக்கேன்னு கேள்வி எழுப்புவாங்கல்ல. 2வது, இது எதில் கூடுதல் நமக்கு பலமாக மாறும்னாக்கா, ராகுல் காந்தி இதை பார்ப்பார்ல, இவங்களை வச்சுக்கிட்டாடா நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம், ஏற்கனவே பிஜேபி நம்மளை அழிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இவ்வளோ மோசமானது, ஏற்கனவே சனாதனன்னு ஒன்று பேசி வச்சிங்க, அதுதான் அவர் தோக்க வச்சுது. அப்போது இது வந்து நாளைக்கு ராகுல் காந்தி மீண்டும் உறுதியாக நம்பிக்கையோடு விஜயோட கை கோர்க்கிறதுக்கு உதவும். இந்த அரசியலை தான் அடுத்து வந்து தாவேக்கா முன்னெடுக்க போகுது. ஆனால் இப்போ திமுகவை அழிக்கணும்னு சொல்லி அரசியலுக்கு வந்து எல்லாருமே அழிஞ்சு போனதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இன்னொன்று அவங்க கூட்டணியில் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதே நிலைமை தான் விஜய்க்கும் வரும்னு சொல்கிறாங்களே சார். ஒன்று அழிந்து போவார், இல்லை கூட்டணிக்குள்ளே வருவார். ஏன் இந்த விஷயம் எம்ஜிஆருக்கு பொருந்தலை? நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இதே மாதிரி அதுவும் இத்தனைக்கும் அவரும் நடிகர் தான். ஏன் எம்ஜிஆருக்கு பொருந்தலை? கூட்டணி போனாரா? அழிஞ்சு போனாரா? உங்களை அழிச்சாரு. கட்சியை வந்து திமுக கூட இணைக்கணும்னு நினச்ச தகவல்லாம் நினைச்சாங்களா? அதான் வரலாறு தான் நீங்கள் பேசணும். தகவல்லாம் நமக்கு தேவையில்லை. திமுக கூட தான் நல்லவன் தகவல் சொல்கிறாங்க, நல்லவங்களா அவங்க. அப்போது இதைத்தான் நீங்கள் யோசிக்கணும். அவருன்னு நீங்கள் ஆகாத பேச்சு பேசக்கூடாது. ப்ராக்டிக்கலாக நடந்த விஷயத்த சொல்லுங்கள். இன்றைக்கு எம்ஜிஆரை நேசித்தது போல் ஒரு கூட்டம் அன்றைக்கி கிடையாது, அது ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி விஜய் நேசிக்கிற கூட்டம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. குறிப்பாக இந்த கரூர் இந்த சம்பவத்துக்கு பிறகு காமன் பீப்புள்
வயதானவங்க எல்லாமே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த புள்ள நல்ல சேர்த்து வந்து அடிக்கிறீங்கடா, நாங்கள் கூட நிற்கிறோன்னு முடிவு பண்ணிட்டாங்கல்ல. அப்போ இவர் எப்படி வந்து அழிஞ்சு போயிடுவார், ஒழிஞ்சு போயிடுவார், திமுகவோட அடைக்கலமாயிருவார்னு நினைக்கிறீங்க? எம்ஜிஆராலேயே திமுக வந்து அழிக்க முடியல, அப்புறம் ஜெயலலிதா அவர்களும் அழிக்க முடியல, விஜயகாந்த் வந்து அவராலையும் முடியல, அடுத்து கமல், எல்லாராலையும் முடியாத ஒரு விஷயத்த வந்து விஜயால எப்படி முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? நீங்கள் ரொம்ப தப்பான அரசியல் இப்போ கற்று வச்சுருக்கீங்க. எம்ஜிஆர் இருக்கும் வரை எம்ஜிஆர் தான் ஜெயிச்சார். நீங்கள் உட்காந்து வேடிக்கை தான் பார்த்தானுங்க. விஜயகாந்தை சொல்லிட்டீங்க அசால்ட்டாக. இன்னும் அதுக்கு முன்னாடி சொல்கிறேன், இது வரைக்கும் எந்த சிஎம்மையும் தைரியமாக தூக்குனது கிடையாது. ஜெயலலிதா தூக்குனாங்க, ஐயையோ கொள்றாங்க, ஞாபகம் இருக்கு அந்த வயசு, வரலாற்றில் செஞ்சாங்க, புரியுதுங்களா? ரெண்டாவது சங்கராச்சாரியரையும் கைது பண்ணாங்க. அப்படிலாம் ஒரு மத போதகர்லாம் டக்குன்னு யாரும் தொட மாட்டாங்க. அது குறிப்பாக வந்து அது பெரிய ஒரு அரசியல் அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கும். பட் அவங்க அன்காம்ப்ரமைஸ்டு செஞ்சாங்களா? விஜயகாந்த் நீங்கள் சாதாரணமாக சொல்லிட்டீங்க. தம்பி, கலைஞர் என்ற ஒரு நபர் தொடர்ந்து 5 முறை வந்து முதலமைச்சர் அந்த நபரை சட்டமன்றத்துக்குள்ளே போக விடாமல் செஞ்சார். எதிர்க்கட்சி வரிசையில் கூட உட்கார விடாமல் அப்படி தூக்கி வெளியே எறிஞ்சார். கடைசியில் அவர் உயிரோடு இருக்கும்போது வரைக்கும் உள்ளே வர முடியல, அப்படியே தானே மறைஞ்சு போனார். வரலாறு. அப்போது விஜய் அவர்கள் எந்த மாதிரியான ஒரு வடிவம் பெற்றிருக்காருன்னா, விஜய் அவர்களை நேசிக்கிறாங்க, குடும்பத்தில் ஒரு ஆளாக பார்க்குறாங்க, உறவாக பார்க்குறாங்க, அழுகிறாங்க. எவ்வளவு நீங்கள் விஜய்க்கு எதிராக கட்டமைத்தாலும் 26 கட்சி சேர்ந்து நடத்தினாலும் உங்களை அவன் மயிராக கூட கன்சிடர் பண்ணல. தளபதி 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 அவருக்காக நிற்கிறோன்றாங்க. தம்பி, எப்போவுமே தம்பி செருப்பு ஒரு ஜோடி இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு செருப்பு மட்டும் நீங்கள் ரொம்ப ஊண்டி ஓவராக அப்படியே ஆட்டம் பண்ணி செருப்பு தேய்ச்சிக்கிட்டே நடங்க, சீக்கிரம் வந்து போயிடும் செருப்பு. அந்த ஒரு கால் செஞ்ச தப்புனால தப்பே செய்யாத இன்னொரு செருப்பையும் ஜோடிகளையும் தூக்கி எறிவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த இன்னொரு செருப்பு வச்சு என்ன பண்ணுவாங்க? வேஸ்ட்டு தான். அப்படி தான் இவர் ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் அந்த கூட்டணி கட்சி சேர்ந்து கூட சேர்ந்து போயிட்டு இருக்கிறீல்ல, நாளைக்கு அவரை பிச்சு தூக்கி எறியும் போது உங்களையும் சேர்த்து தன்னால் தூக்கி எறிய வேண்டிய நிலைமை வரும். திருந்துங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அந்த 2026 தேர்தலில் வந்து விஜய் அவர்கள் வந்து வெல்வார், அதில் வந்து மாற்று கருத்து வந்து இல்லை. ஆனால் இந்த 234 தொகுதியில் விஜய் அவர்களால் வந்து இந்த கேண்டிடேட்டை வந்து முதல்ல நிற்க வைக்க முடியாது. அப்படியே நிற்க வச்சாலும் 50 பேர் வந்து திமுக வந்து விலைக்கு வாங்கிடும். ஏன்னா அவர் கட்சியில் இருக்க ஆட்கள்லாம் இந்த 2 கோடியை வந்து பார்த்தது இல்லை. இந்த தேர்தலில் தோற்று போகுன்றது வந்து விஜய்க்கே தெரியும். அவர் சும்மா ஒரு நெரேட்டிவ் தான் செட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து ஒரு நேர்காணலில் வந்து சொல்லியிருக்காரு. சார், திமுக விலை கொடுத்து வாங்குன்றதை அவர் ஒத்துக்கிறாரு. இப்போ எல்லா கட்சியும் அப்படி தானே சார் பண்ணுறது, நம்மளால் பார்க்க முடியுது. சரி, அப்போ நேர்மையாக நடந்துக்க மாட்டீங்க, ஐயக்கத்தனம் பண்ணுறீங்கன்றது முதல்ல மக்கள் புரிய வச்சிடலாம். ரைட், 1. 2வது, நீங்கள் வந்து இந்த நொடி வரைக்கும் ஏன் தளபதி அவருடைய கட்சியில் வேறு கட்சியில் அந்த நபருக்கு மாற்று நபர்களுக்கு மாவட்ட செயலர் பொறுப்பு கொடுக்கலன்னு தெரியுமா? அவன் விலை போயிடுவான்னு தெரிஞ்சனால தான் கொடுக்கல. 20 வருஷம் 25 வருஷங்க தளபதியோட பயணப்பட்டவர்கள் ரசிகர் மன்றத்தில் இருந்து அவன் உயிராக உறவாக நினச்சி நிற்கிறான். அவன் யாருன்னே தெரியாத ஒரு நபருக்கு மாவட்ட செயலர் இவ்வளோ பெரிய அங்கீகாரம் கொடுத்துருக்காரு. நாளைக்கு அவனுக்கு எம்எல்ஏ வாய்ப்பு கொடுக்கும் பொழுது அவன் ஜெயிக்கிறான் தோக்குறான்றது அடையாளம் கிடையாது தம்பி. ஒரு சமூகத்தில் ஒரு விளிம்பு நிலை மக்களை அடையாளப்படுத்துறதுக்கு எத்தனை ஆண்டு காலம் ஆகும் தெரியுமா? சட்டுன்னு செஞ்சுட்டாரு. 20 வருஷம் அந்த மனுஷனை செஞ்சுட்டாங்க தம்பி. இது ஒரு ரெவல்யூஷன், இது ஒரு புரட்சி. நீங்கள் மேல் சட்டை போடுவதற்கு நம்ம எவ்வளோ ஆண்டு காலம் பாடுபட்டோம் தெரியுமா? பெண்கள் ஜாக்கெட் போடுறதுக்கு முன்னாடி முளை வரின்னு வாங்கினானுங்க. அதுக்கு எவ்வளோ போராடணும் நமக்கு இருக்குல்ல. படிக்கிறதுக்கு எவ்வளோ போராடணும் இருக்குல்ல. பேச்சுரிமைக்கு இன்றைக்கு வரைக்கும் போராடுறோம், கருத்து சுதந்திரம் சொல்கிறதுக்கு. அப்போது இது போன்ற நபர்களை அடையாளப்படுத்திடும் போது நீ விலை கொடுத்து அப்படி வாங்கி என்னது பெருசாக சாய்ச்சிருவேன்? அப்படி எப்படி விலை போவாங்க? அப்படியே நீ ஒரு 50 பேரை நீ வாங்குறேன்னு வச்சுக்கப்பா, ரொம்ப பெரிய பணத்தாசையோ இல்லை மிரட்டியோ நீ வந்து விலைக்கு வாங்குறேன்னு வச்சுக்கேன். 234 தொகுதியில் எத்தனை தொகுதி ஜெயிச்சா சிஎம் ஆக முடியும்? 118. 118. இப்போ மிச்சம் உள்ள அவ்வளோ பெரிய விலைக்கு வாங்கிடுவியா? போடுறதுக்கு ஆள் இல்லைங்கிற. டேய், உன் கூட்டத்தில் கலைஞர் 100 கலைஞர் 100 சென்னையில் நடத்தினப்போ ஒருத்தன் வரல. கரெக்டுங்களா? அது ஞாபகம் இருக்கா? ரஜினிகாந்த்லாம் யாருமே இல்லாத இடத்துல பேசிட்டு கிடந்தார். 30 முழான்னு சொல்லி ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது நடத்துகிற 3000 பேர் கூட முழுசாக வரல. அப்போது எப்படி நீ வந்து கேண்டிடேட் போட ஆள் இல்லைன்னு உன் கூட்டத்துக்கு ஆள் இல்லை. ஸ்டாலின் வந்து நிற்கிறாரு, அந்த மக்கள் நின்று கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் இப்படி கிராஸ் பண்ணவொடனே கொடுக்கணும் ஓடி போய் அந்த பஸ்ஸில் ஏறுறாங்க, கூப்பிட்டு வந்த பஸ்ஸில். அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை. இங்கே தளபதி வர்றாருன்னா காலையில் நைட்டு வர்றாருன்னா காலிலேருந்து அவன் நிற்க தயாராகிட்டான். புரியுதுங்களா? அதுக்கு தான் நீங்கள் ஒரு எஸ்ஓபின்ற ஒரு பேரில் ஒன்று போட்டிருக்கு. பார்த்தீங்களா? அது எஸ்ஓபின்னு பேரில் எஸ்ஓபிஇன்னு சோப்புன்னு கூட வச்சுருக்கலாம். வளவளன்னு போட்டு இந்த திருடலாம் மோரத்தை உருவான்ல. அதுபோல் வந்து அதென்ன 50,000 பேருக்கு மேலுக்கு வந்தாக்கா எத்தனை லட்சம்? 20 லட்சம் கட்டணுமா டெபாசிட்? எதுக்கு? இது எதுக்குன்னு கேட்குறேன். இப்போ எல்லாரும் அந்த ஆர்ப்பாட்டம், அந்த போராட்டம் சொல்லிட்டு இந்த தேர்தல் பரப்பு தம்பி, எந்த இடத்துல தம்பி இந்த மாதிரி ஒரு இது இருக்குது? எந்த ஸ்டேட்டில் இந்த மாதிரி ஒரு விதிமுறை இருக்குது? நம்ம ஊரில் தானே சார் இந்த மாதிரி கரூர் ஸ்டாம்பேட் இஷ்யூ வந்து நடந்திருக்கு. மற்ற ஊரில் இந்த மாதிரி நடக்குது நம்மளால பார்க்க முடியல. ஒரு அரசியல் கட்சி நிகழ்வு நீதிமன்றம் தெளிவாக சொல்லிருச்சு. 2வது என்கொயரி இருக்குது. விஜய் காரணம் இல்லைன்றத பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்கிறாங்க.
அப்போ யார் காரணமாக இருக்க முடியுன்றதை நீங்கள் யூகித்துக் கொள்ளுங்கள். தீர்ப்பு வர வரைக்கும் நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள். அப்படி இருக்கும் பொழுது நான் என்ன கேட்குறேன், 20 லட்சம் கேட்குறீங்களா? விஜய் மட்டும் காரணம் இல்லை சார், எல்லாருமே எல்லாத்துக்கும் இதில் வந்து ஒரு பொறுப்பு இருக்குல்ல சார், அதில் விஜய்க்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. நான் என்ன கேட்குறேன், 20 லட்ச ரூபா ஏன் கேட்டேன்னா பொறுப்பு இருக்குது பருப்பு இருக்குன்னுலாம் சொல்லக்கூடாது. 20 லட்ச ரூபா நீ டெபாசிட் வாங்குறேன்னாக்கா எங்களுக்கு என்ன ஸ்டேடியம் கொடுக்க போறியா? நீ ஸ்டேடியம் கூட வாங்கிக்க, கொடுப்பியா? ரோட்டில் நடக்கிற விஷயத்துக்கு நீ நான் 20 லட்ச ரூபா கேட்குறேன். அதில் இன்னொரு விஷயம் தெரியுமா, 2 மணி நேரம் அதுக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாதாமே மக்கள். ஒரு தலைவருக்காக காத்திருக்கிறது 2 மணி நேரத்துக்கு மேலே காத்திருக்கக்கூடாதான். ஏய், நான் 4 கணக்கு காத்திருப்பேன்டா. என் தளபதி வரானா நான் 4 கணக்கு காத்திருப்பேன், நிற்பான். அதை நீ காத்திருக்க கூடாது. நீ எப்படி சொல்லுவ? தனி மனித சுதந்திரம் தம்பி, நீ எப்படி தடுப்ப? என்னடா கதை புதுசு புதுசாக உருட்டுறீங்க நீங்கள்? அப்போது இதெல்லாம் வந்து இவர்கள் ஆட்சியில் இருக்கும் வரை இவர்களை எதிர்த்து ஒரு அரசியல் கூட்டம் நடத்திவிடக்கூடாது, கூட்டம் கூடி இவர்களை பற்றி பேசிவிடக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு செய்யப்பட்டதான்ற ஒரு சந்தேகம் எழுது. இப்போ அந்த காத்திருக்கிறது வந்து பெரிய விஷயமா நம்ம பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சார். இப்போ அந்த காத்திருந்து அவன் மயங்கி சுருண்டு அதே இடத்துல விழுந்துருவான். அதுக்கு காரணம் திரும்ப யாருன்னு கேட்டால் தமிழக அரசு மேலே பழிய போடுவாங்க. அது எந்த அரசாக வேணா இருக்கட்டும், அது திமுக இருக்கட்டும், இல்லை அதிமுக இருக்கட்டும், இல்லை விஜயே ஃபியூச்சரில் வந்து சிஎம் ஆனாலும் சரி, அவங்க மேலே பழி போடுறதுக்கு அந்த வாய்ப்பு இருக்குல்ல. நான் ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ அடுத்து விஜய் நடக்கக்கூடிய கூட்டத்திற்கு 4 பக்கம் போட்டு மேலேயும் க்ளோஸ் பண்ணுறாங்க, டாப்பும். மழை வந்தாலும் நினையாத மாதிரி, வெயில் வந்தாலும் நினையாத மாதிரி. அவன் 2 மணி நேரம் இல்லை 2 நாள் கூட அவன் காத்திருக்கேன்னு சொல்கிறான். உனக்கு என்ன பிரச்சனை? அவன் மயங்க மாட்டான், தண்ணி கொடுக்குறோம், அவன் காத்திருக்கிறேன்றான். ப்ராப்பராக நாங்கள் எல்லாம் பாதுகாப்பு கொடுக்குறோம். நீ எப்படி அவனை காத்திருக்கிறான்னு சொல்லுவேன்? வெயில் சொல்லு, எப்படி சொல்லுவேன்? அவன் தனி மனித சுதந்திரத்தில் தலையிடுறதுக்கு நீங்கள் யார் தம்பி? ஆட்சின்றது ஒரு மக்களுக்காக தான் ஆட்சி இருக்குன்னு தவிர நீ சர்வாதிகார ஆட்சி செய்யக்கூடாது. பாசிசம் என்னன்னு தெரியுமா? இதுதான் பாசிசம், இதுதான் பாசிசம். இதுக்கு தான் வந்து உங்களை வந்து ஓட 2026 விரட்டணும்னு சொல்கிறது. அந்த முன்னாடி நீங்கள் அந்த புரட்சி பற்றி பேசியிருந்தீங்க. ஒரு பாமர மக்களை வந்து மாவட்ட செயலர்களாக மாற்றுறதெல்லாம் விஜயகாந்த் அவர்களே பண்ணியிருந்தார். அவருக்கு என்ன நிலைமை நடந்திருந்தது நமக்கு வந்து எல்லாமே தெரியும். ஒரு பக்கம் அதிமுக பாதி எம்எல்ஏ வாங்கிட்டாங்க, இன்னொரு பக்கம் திமுக அவங்க இன்னொரு அந்த கொஞ்சம் எம்எல்ஏ வந்து வாங்கிட்டாங்க. இப்போ அதே நிலைமை தானே விஜய்க்கும் வரும். இப்போ விஜயகாந்த் கூட காலங்காலமாக அவங்களாம் கூட இருந்த ஆட்கள் தான் எதிரில் போய் நின்னாங்க. காலங்காலமாக கூட இருந்த நபர்கள், நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, எத்தனை நபர்கள் காலங்காலமாக ஒரு ரசிகர் மன்றத்தில் பயணம் பண்ண நபர்களுக்கு பதவி போட்டாங்க, எவ்வளோ நபர் வெளியில் இருந்த நபர்களுக்கு போட்டாங்க? என்டையராகவே ரசிகர் மன்றத்தில் இருந்த நபருக்கு மட்டும் போட்டாங்களா விஜயகாந்த் கட்சினா? இல்லை. ஆனால் இங்கே அது கிடையாது. என்டையராகவே அவர் கூட இவ்வளோ நாள் பயணம் பண்ண நபருக்கு தான் போட்டிருக்கு. நான் தான் சொல்லலை, அப்படியே மீறி நீ வாங்கினா எவ்வளோ பேர் விலைக்கு வாங்கிடுவேன்? 50 பேர். அப்படி வாங்கிட்டு ஒருத்தன் போனான்னா அவனுடைய வெற்றி வாய்ப்பை, அவன் அடுத்த தலைமுறையை படுகொலியில் தள்ளிட்டு அவன் போகிறான்னு அர்த்தம். தம்பி, நீங்கள் குப்பேன் சுப்பேன் முருகன் கிருஷ்ணன் இல்லை இந்த பக்கம் வந்து ஜானு ஜோசப் இல்லை அப்துல்லான்னு எவனுன்னாலும் சரி, அதை பற்றிலாம் மக்கள் கவலைப்பட மாட்டாங்க. விஜய் சொன்னார் அந்த லேபிள், அவ்வளோதான். அதுக்காக தான் ஓட்டே விழுகும். ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இந்த முறை இந்த ஆட்சி வேண்டவே வேண்டாம். நம்மள இது வரைக்கும் அதிமுக வந்து பிஜேபியோட போகமாட்டேன்னு சொல்லிட்டு ஏமாத்தின ஆட்சியும் வேண்டாம். மக்களுக்கு புதுசாக ஒரு மாற்றம் தேவைன்னு நினைக்கிறாங்க. அவங்க கமல்ஹாசனையும் பார்த்துட்டாங்க, சரத்குமாரையும் பார்த்துட்டாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. நம்மளுது எல்லாரும் இப்படி வருமானத்தை விட்டு வந்து நிற்கலை. அரசியல் எல்லாரும் ஒரு வருமானமாக எடுத்துகிட்டு இப்போ செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் ஒருத்தர் தான் வந்து நிற்கிறார், இவ்வளோ ஸ்டெப்பனாக நின்று சண்டை போடுறாரு. அவரை எவ்வளவு நீங்கள் கார்னர் பண்ணுறீங்க, அடிக்கிறீங்கன்றதையும் பொதுமக்கள் பார்க்குறாங்க. நம்மளுது மக்கள் நீங்கள் அவ்வளோ குறைச்சிடப்படாதீங்க. இந்த எலெக்ஷன் என்பது இளைஞர்களுக்கும் திமுக நடக்கிற எலெக்ஷன். இளைஞர் அவ்வளோ சீக்கிரம் தோற்று பெற மாட்டான், பார்த்துக்கலாம். ரொம்ப நன்றிகள் சார், எங்களோட நேரம் பகிர்ந்தமைக்கு. நன்றி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். Ariza shirts and trousers.